ரயில்ல காஞ்சிபுரத்தை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருந்த வந்தியத்தேவனுக்கு அடுத்தடுத்து பல அதிர்ச்சிகளை சந்திக்க வேண்டி வருது. முதல்ல பல்லக்குல போய்கிட்டு இருந்த வானதியை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. அவளை காப்பாத்தணும்னு அவன் நினைக்கிறான். அந்த சமயத்துல தூரத்துல மதுராந்தக தேவரை அவன் பார்க்கறான். இருட்டிலையும் மழையிலையும் அவருடைய குதிரை மிரண்டு போய் அவரை கீழே தள்ளி விட்டுருது. அவரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு பார்க்கறான். அவரையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில பாழும் மண்டபத்துக்கு போய் ஒதுங்கின அவனை ரவிதாசனும் மற்றவர்களும் சேர்ந்த பாண்டி ஆபத்துதவிகளுடைய கூட்டம் திருப்புரம்பியத்துக்கு கூட்டிட்டு போகுது. அங்க அவன் நந்தினியை சந்திக்கிறான். இப்படி பொன்னியின் செல்வன் நாவல் ஒரு விறுவிறுப்பான பகுதியை அடைஞ்சிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 3வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 36 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சியை இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 37. வேஷம் வெளிப்பட்டது. பயங்கர தோற்றம் கொண்டிருந்த அந்த காளாமுக சைவரை அந்த நேரத்தில் அந்த இடத்தில் பார்க்கும் வந்தியத்தேவன் ஒரு கணம் திகிலடைந்தான். பிறகு அவனுக்கு இயற்கையான துணிச்சல் திகிலை விரட்டி அடித்தது. இவனை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே, எங்கே என்று சிந்தித்தான். ஆமாம், அரிச்சந்திர நதிக்கரையில் மரத்தடியில் படுத்திருந்த போது 2 பேர் வந்து உற்று பார்த்து விட்டு போகவில்லையா? அவர்களில் ஒருவன்தான் இவன். ஆனால் ஒரு தடவை மட்டும் பார்த்த முகமா இது? அந்த கூரிய கண்களை வேறு எங்கேயும் பார்த்ததில்லையா என்று நினைத்து பார்த்தான். இதற்குள் காளாமுக சைவன் அவனை உற்று பார்த்து சத்தம் போட்டு சிரித்தான். அந்த குரல் அடிக்கடி கேட்ட குரல் போல் இருந்தது. அடச்சே, நீதானா? உனக்காகவா இந்த நள்ளிரவில் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் என்று காளாமுக சைவன் கூறிய போது அவன் வேண்டுமென்றே சிறிது குரலை மாற்றிக்கொண்டு பேசியதாக தோன்றியது. பின்னே யாருக்காக வந்தாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான். நான் இளவரசரை தேடிக்கொண்டு வந்தேன் என்றான் காளாமுகன். எந்த இளவரசரை? நானும் ஒரு இளவரசன்தான், அதனால்தான் கேட்டேன் என்றான் வந்தியத்தேவன். இளவரசனுடைய முகலட்சணத்தை பார் என்று சிரித்தான் காளாமுகன். என்னுடைய முகலட்சணத்துக்கு என்ன ஐயா குறைவு? உம்மை போல் தாடியும் மீசையும் சடைமுடியும் எலும்பு மாலையும் அணிந்தால் என் முகம் லட்சணமாகி விடுமா என்று கேட்டான். அணிந்துதான் பாரேன், அப்போது தெரியும் என்றான் அந்த காளாமுகன். தாடி மீசையும் ஜடைமுடியும் எத்தனை நாளில் வளரும் என்று கேட்டான் வந்தியத்தேவன். அது என்ன பிரமாதம், ஒரு நாளில் வளர்ந்துவிடும். வேண்டுமென்றால் ஒரே நாளிகையில் கூட வளர்ந்துவிடும் என்றான் காளாமுகன். அப்படித்தான் இருக்கும் என்று நானும் நினைத்தேன் என்று கூறிவிட்டு சிரித்தான் வந்தியத்தேவன். பிறகு, சரி, என் கட்டுகளை அவிழ்த்து விடு. இளவரசர் ஏன் வரவில்லை என்று நான் தெரியப்படுத்துகிறேன் என்றான். எந்த இளவரசரை சொல்லுகிறாய் நீ என்று கேட்டான் காளாமுகன். வேறு யார்? கண்டராதித்தரின் குமாரர் மதுராந்தகர்தான் என்றான் வந்தியத்தேவன். நான் இளவரசரை தேடிக்கொண்டு வந்தபோது இந்த காட்டுக்குள்ளிருந்து சிலர் வெளியேறுவதை பார்த்தேன். அவர்கள் இன்னார் என்று எனக்கு தெரியும். நீ ஒற்றன் என்று சந்தேகித்துத்தான் அவர்கள் உன்னை கட்டி போட்டிருக்க வேண்டும். ஆனால் உன்னை உயிரோடு ஏன் விட்டுவிட்டு போனார்கள் என்றுதான் தெரியவில்லை என்றான் அந்த காளாமுக சைவன். அதை நான் சொல்லுகிறேன், முதலில் கட்டுகளை அவிழ்த்து விடு. நான் சொல்லுகிறபடி செய்கிறதாக நீ ஒப்புக்கொண்டால் நான் கட்டுகளை அவிழ்த்து விடுகிறேன் என்றான் காளாமுக சைவன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் வந்தியத்தேவன். உனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிடுவதில்லை என்று ஒப்புக்கொண்டு 108 தோப்புக்கரணம் போட வேண்டும் என்றான் அந்த காளாமுகன். அப்படியா சமாச்சாரம் என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் வந்தியத்தேவன். இந்த பேச்சு நடந்து கொண்டிருந்த போதே அவனுடைய கைகள் சும்மா இருக்கவில்லை. மெல்ல மெல்ல கட்டுகளை அவிழ்த்து கொண்டே இருந்தன. 108 தோப்புக்கரணம் போட வேண்டும் என்று காளாமுகன் கூறிய போது எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து விட்டன. அவ்வளவுதான். ஒரே பாய்ச்சலாக காளாமுகன் மீது பாய்ந்தான் வந்தியத்தேவன். அவனை கீழே தள்ளினான். காளாமுகன் கையில் ஏந்தியிருந்த சுளுந்து பக்கத்தில் விழுந்தது. ஆனால் அடியோடு அணைந்து விடாமல் சிறிது வெளிச்சம் கொடுத்து கொண்டிருந்தது. கீழே விழுந்த காளாமுகனின் மார்பின் மீது வந்தியத்தேவன் ஏறி உட்கார்ந்து கொண்டு அவனுடைய முகதாடியை பிடித்து குலுக்கினான். தாடி கையோடு வந்துவிட்டது. அதே சமயத்தில் காளாமுகன் வந்தியத்தேவனை உதறி தள்ளிவிட்டு எழுந்து நின்றான். தரையில் கிடந்த அணைந்து போகும் தருவாயில் இருந்த சுளுந்தை வந்தியத்தேவன் எடுத்து தூக்கி பிடித்தான். தாடியும் சடையும் இழந்த காளாமுகனுடைய முகம் சாட்சாத் வீர வைஷ்ணவ ஆழ்வார்க்கடியானுடைய முகமாக காட்சியளித்தது. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சிறிது நேரம் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். வைஷ்ணவரே,
சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது என்று எனக்கு சொன்னீரே, நீர் மட்டும் என்ன செய்தீராம் என்று வந்தியத்தேவன் கேட்டான். உன்னை போல் நான் எந்த அபாயத்திலும் அகப்பட்டுக் கொள்ளவில்லையே அப்பா. நான் மட்டும் இப்போது வந்திராவிட்டால் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே, என்னுடைய கட்டுகளை நீர்தான் அவிழ்த்து விட்டதாக எண்ணமா என்று வந்தியத்தேவன் கேட்டான். நீயே கட்டுகளை அவிழ்த்து கொண்டிருந்தாலும் இந்த காட்டிலிருந்து என்னுடைய உதவி இல்லாமல் வெளியே போக முடியாது. நரிகளுக்கு இரையாக வேண்டியதுதான் என்றான் ஆழ்வார்க்கடியான். நரிகள் கிடக்கட்டும், இங்கே சற்று முன் வந்து கூடியிருந்த மந்திரவாதி நரிகளை நீர் பார்த்திருந்தால் அந்த நரிகளிடமிருந்து நான் தப்பியதுதான் பெரிய காரியம் என்றான் வந்தியத்தேவன். அந்த மந்திரவாதிகளை எனக்கும் தெரியும். மந்திரவாதிகள் மட்டும்தான் வந்திருந்தார்களா, இன்னும் வேறு யாராவது வந்திருந்தார்களா என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். சிறிய மீன் ஒன்று வந்திருந்தது. புலியை விழுங்க ஆசைப்படும் அதிசயமான மீன் அது. வந்தியத்தேவன் இப்படி கூறியதும், ஆஹா, சொல் சொல், யார் யார் வந்திருந்தார்கள், என்னென்ன நடந்தது, விவரமாகச் சொல் என்றான் ஆழ்வார்க்கடியான். சரி, நீர் எதற்காக இந்த வேஷம் தரித்தீர், சாயங்காலம் எங்கே போயிருந்தீர், போயிருந்த இடத்தில் என்ன நடந்தது, அதையெல்லாம் சொன்னால் நடந்ததை நான் சொல்கிறேன். சரி, நான் சொல்லுவதற்கு அதிகமாக ஒன்றுமில்லை. இன்று முன்னிரவில் கொள்ளிடக்கரையில் காளாமுகர் மகாசங்கம் கூடும் என்று தெரிந்தது. அங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காகத்தான் இந்த வேஷம் போட்டுக்கொண்டு போனேன். பார்த்துவிட்டு கொள்ளிடக்கரை தோணித்துறையில் உன்னை வந்து சந்திக்கலாம் என்று எண்ணினேன். மகாசங்கமும் கூடியது. பெரிய பழுவேட்டரையர் வந்திருந்தார். காளாமுகர்களின் பெரிய குருவும் வந்திருந்தார். ஆனால் முக்கியமாக யார் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ அவர் வரவே இல்லை. யார்? இளவரசர் மதுராந்தகரைத்தானே எதிர்பார்த்தார்கள் என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஆமாம், அது எப்படி உனக்கு தெரிந்தது என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். மதுராந்தகர் தஞ்சை சிம்மாசனத்தில் ஏறினால் ராஜ்யபாரம் அழகாகத்தான் நடைபெறும். ஒரு முரட்டு குதிரையை அடக்கியாள அவரால் முடியவில்லையே. பழுவேட்டரையர் போன்ற சிற்றரசர்களையும் கலகமூட்டும் காளாமுக சைவர்களையும் சண்டைக்கார வீர வைஷ்ணவர்களையும் அவரால் எப்படி அடக்கி ஆள முடியும் என்று கேட்டான் வந்தியத்தேவன். அதை கேட்டதும் ஆழ்வார்க்கடியான் நகைத்துவிட்டு, நீ வரும் வழியில் மதுராந்தகரை பார்த்தாயா, அவருக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டான். வந்தியத்தேவன் தான் மதுராந்தகரை தொடர்ந்து வந்ததையும், திடீரென்று தீவர்த்தியை கண்டு அவருடைய குதிரை தரிகட்டு ஓடியதையும், தான் அவரை சிறிது தூரம் தேடி போனதையும், கடைசியில் களத்து மேட்டில் குதிரையை மட்டும் பார்த்ததையும் கூறினான். ஐயோ பாவம், குதிரை அவரை எங்கே தள்ளியதோ தெரியவில்லை. அவருடைய உயிருக்கே ஆபத்து நேர்ந்தாலும் நேர்ந்திருக்கலாம். அதனால்தான் அவர் உங்கள் மகாசங்கத்துக்கு வரவில்லை. நாம் மறுபடியும் போய் அவரை தேடி பார்க்கலாமா என்று கேட்டான் வந்தியத்தேவன். அழகுதான், அதை பற்றி நமக்கு என்ன, நம்முடைய வேலையை நாம் பார்க்கலாம், வா, புறப்படு உடனே. பொழுது விடுவதற்குள் நாம் கொள்ளிட நதியின் தோணித்துறையில் இருக்க வேண்டும் என்றான் ஆழ்வார்க்கடியான். சரி, மதுராந்தகர் வயல் வரப்பிலோ வாய்க்காலிலோ விழுந்து செத்து கிடந்தாரானால் அப்போது கூட நமக்கு என்ன கவலை என்று சொல்வீரா என்று வந்தியத்தேவன் கேட்டதும், அப்படியெல்லாம் நேர்ந்திருக்காது. அனிருத்தர் அதற்கு முன்ஜாக்கிரதை ஏற்பாடு செய்திருப்பார். அன்பில் அனிருத்தருக்கு தெரியாமல் இந்த ராஜ்யத்தில் எந்த இடத்திலும் எதுவும் நடக்க முடியாது என்றான் ஆழ்வார்க்கடியான். ஓஹோ, கடம்பூர் மாளிகையில் நடந்த சதிக்கூட்டத்தை பற்றிய விஷயமும் அவருக்கு தெரியுமோ? நீ ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள். வீரநாராயணபுரத்து திருவிழாவின் போது பழுவூர் ராணியின் பல்லக்கு போனதை நாம் இருவர் ஒரு மரத்தடியில் நின்று பார்த்தோம் அல்லவா? ஆமாம். அப்போது பல்லக்கின் திரை விலகியதும் நீர் அடைந்த பரபரப்பு இன்னும் என் ஞாபகத்தில் இருக்கிறது. பழுவூர் ராணியிடம் ஒரு ஓலை கொடுக்க முடியுமா என்று நீர் என்னை கேட்டீர். ஆமாம். அதற்கு நீ, சீச்சி, அது என்ன வேலை என்றாய். நான் ஏதோ காதல் ஓலை கொடுக்க விரும்பியதாக நீ எண்ணினாய். சதிகாரர்களின் பேச்சை நம்பி மோசம் போக வேண்டாம் என்று மதுராந்தகருக்கு அப்போது எச்சரிக்கை செய்யவே நான் விரும்பினேன். அதுவும் முதன்மந்திரியின் கட்டளைதான் என்றான் ஆழ்வார்க்கடியான். அப்படியானால் பல்லக்கில் போனது மதுராந்தகர் என்று ஏற்கனவே உமக்கு தெரியுமா என்று கேட்டான் வந்தியத்தேவன். நான் முதலில் சந்தேகித்தேன். திரை விலகியதும் அந்த ரகசியம் தெரிந்தது. நீ நல்ல அழுத்தக்காரன். நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் நீ பல்லக்கில் இருந்தது பழுவூர் ராணி அல்ல, மதுராந்தகர் என்று சொல்ல மறுத்துவிட்டாய் அல்லவா என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். ஆமாம், நீர் மட்டும் அழுத்தக்காரர் இல்லையா? இன்று சாயங்காலம் நீர் எங்கே போகப் போகிறீர் என்று கூட எனக்கு சொல்ல மறுத்துவிட்டீரே என்றான் வந்தியத்தேவன். சொன்னால் நீ அதிலும் தலையிட வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்திருப்பாய். இப்போதே எவ்வளவு சங்கடத்தில் அகப்பட்டு கொண்டாய்ப்பார். இனிமேலாவது என்று ஆழ்வார்க்கடியான் கூறிக்கொண்டிருக்கும் போதே, அந்த காளாமுகர் கூட்டத்தை பற்றியும் மதுராந்தகர் அங்கே போக உத்தேசித்திருப்பது பற்றியும் முதன்மந்திரிக்கு தெரிந்திருக்குமா என்று கேட்டான் வந்தியத்தேவன். தெரியாமலா என்னை அனுப்பினார்?
அதே சமயத்தில் மதுராந்தகர் அங்கே போய் சேராதிருப்பதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார். யாரோ தீவர்த்தியை தூக்கி பிடித்தான் என்று சொன்னாயே, அவனும் அனிருத்தரின் ஆளாகத்தான் இருப்பான். வேண்டுமென்றே குதிரையை மிரட்டி தறிகட்டு ஓடும்படி செய்திருப்பான். தரையில் விழுந்த இளவரசரை யாராவது எடுத்து காப்பாற்றியிருப்பார்கள். இந்நேரம் அநேகமாக அவர் ரதத்திலோ பல்லக்கிலோ ஏறி தஞ்சையை நோக்கி போய்க் கொண்டிருப்பார். வா, நாமும் நம் வழியே போகலாம் என்றான் ஆழ்வார்க்கடியான். வைஷ்ணவரே, நான் வர முடியாது என்றான் வந்தியத்தேவன். என்ன இது? நீ ஒப்புக்கொண்ட காரியம் என்ன ஆயிற்று? காஞ்சியிலிருந்து ஆதித்த கரிகாலர் புறப்பட்டு விட்டதாக கேள்விப்படுகிறேன். நீ உடனே வாயு வேகம் மனோவேகமாக போனால்தான் அவரை சந்திக்க முடியும் என்றான் ஆழ்வார்க்கடியான். ஆதித்த கரிகாலரிடம் கொடுக்க வேண்டிய ஓலையை நீரே கொடுத்து விடலாமே. அவர் மதுராந்தகரைப் போல் பெண் வேடத்தில் வரமாட்டார். இரவில் ஒளிந்தும் பிரயாணம் செய்ய மாட்டார் என்றான் வந்தியத்தேவன். சரி, நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். உண்மையில் நான் மதுராந்தகரை பின்தொடர்ந்து இன்று சாயங்காலம் புறப்படவில்லை. வேறொருவரை தொடர்ந்து போக ஆரம்பித்ததில் மதுராந்தகரை வழியில் தற்செயலாக பார்க்க நேர்ந்தது என்றான் வந்தியத்தேவன். உடனே ஆழ்வார்க்கடியான், நான் ஒரு ஜோசியம் சொல்லுகிறேன். நீ தொடர்ந்து போக ஆரம்பித்தது ஒரு பெண்மணியாக இருக்கும் என்றான். நீர் பொல்லாத வைஷ்ணவர். ஒரு நாள் உம்முடைய மண்டையை உடைத்து விட்டுத்தான் நான் மறுகாரியம் பார்க்கப் போகிறேன் என்றான் வந்தியத்தேவன். அது உன்னால் முடியாத காரியம். ஏற்கனவே என் மண்டையை ஒரு காளாமுகனுக்கு அடகு வைத்திருக்கிறேன். அது போனால் போகட்டும். நீ குடந்தையிலிருந்து யாரை தொடர்ந்து புறப்பட்டாய்? அந்த பெண் யார் என்று கேட்டான். கொடும்பாளூர் இளவரசி குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு வந்திருந்தாள். பல்லக்கில் ஏறிக்கொண்டு தனியாக புறப்பட்டு போனாள். உண்மையில் அந்த சித்தப்பிரமை கொண்ட பெண்ணை நான் தொடர்ந்து கிளம்பவில்லை. அவளுடைய பல்லக்கு நான் போக வேண்டிய பாதையில் கொஞ்ச தூரம் போனது. திடீரென்று அந்த பல்லக்கை சில மனிதர்கள் வந்து தாக்கினார்கள். கூட போன தாதி பெண்ணை மரத்தில் கட்டி போட்டுவிட்டு வானதியை மட்டும் கொண்டு போனார்கள். வைஷ்ணவரே, அந்த பெண்ணின் கதி என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்ளாமல் உம்மோடு வர எனக்கு இஷ்டமில்லை என்றான் வந்தியத்தேவன். அந்த பெண்ணை பற்றி உனக்கு என்ன அவ்வளவு கவலை என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். அது என்ன அப்படி சொல்லுகிறீர்? ஈழத்துப்பட்ட மகாவீரர் சிறிய வேளாரின் புதல்வி அல்லவா? பழையாறு இளைய பிராட்டியின் மனதிற்குகந்த தோழி அல்லவா? இன்னும் பொன்னியின் செல்வருக்கு வானதி தேவியை மனம் செய்விக்கப் போவதாகவும் ஒரு பேச்சு இருந்ததல்லவா என்று கேட்டான் வந்தியத்தேவன். அப்பனே, பொன்னியின் செல்வர்தான் கடலில் மூழ்கி இறந்து விட்டாரே, அவருடைய திருமணத்தை பற்றி இப்போது என்ன கவலை என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். அவர் இறந்து விட்டார் என்பது என்ன நிச்சயம்? ஊகந்தானே என்று கேட்டான் வந்தியத்தேவன். அப்படியானால் அவர் உயிரோடு இருக்கலாம் என்று நீ நினைக்கிறாயா? வைஷ்ணவரே, என்னுடைய வாயை பிடுங்கி ஏதேனும் ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம் என்பது உங்கள் உத்தேசமாயிருந்தால் அதை மறந்து விடுங்கள் என்றான். சரி, அந்த வானதியை காளாமுகர்கள் தாக்கி பிடித்து கொண்டு போறதாகவா சொல்லுகிறாய்? அது உண்மையானால் நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியதில்லை. கொடும்பாளூர் வம்சத்தார் காளாமுகத்தை சேர்ந்தவர்கள். வானதி தேவி கொடும்பாளூர் பெண் என்று தெரிந்தால் அவளுக்கு காளாமுகர்கள் ராஜ உபசாரம் செய்வார்கள். இந்த நாட்டின் மிகப்பெரிய குடும்பங்கள் காளாமுகத்தை சேர்ந்தவை. சைன்யத்திலும் அத்தகைய பலர் இருக்கிறார்கள். அதனாலேயே பழுவேட்டரையர் இன்றைக்கு இந்த ஏற்பாடு செய்திருந்தார். மதுராந்தகருக்கு காளாமுகர்களின் ஆதரவை தேட முயன்றார். அது ஒரு குதிரை செய்த கோளாறினால் பலிக்காமல் போயிற்று. நீ புறப்பட்டு என்னுடன் வருகிறாயா அல்லது நான் கிளம்பட்டுமா என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். வந்தியத்தேவன் வேண்டா வெறுப்பாக எழுந்து குதிரையையும் கையில் பிடித்து கொண்டான். அடர்ந்த காடுகளின் ஊடே ஆள் நுழையக்கூடிய வழியை கண்டுபிடித்து அவர்கள் வெளியே வந்தார்கள். அதோ பார் என்று ஆழ்வார்க்கடியான் வானத்தை சுட்டி காட்டினான். முன் எப்போதையும் விட வால் நட்சத்திரத்தின் வால் நீண்டு வானத்தின் ஒரு பாதி முழுவதிலும் வியாபித்திருப்பதை வந்தியத்தேவன் பார்த்தான். குளிர்ந்த வாடை காற்று வீசியது. வந்தியத்தேவனுடைய உடம்பும் சிலிர்த்தது. தூரத்தில் கிராமத்து நாய் ஒன்று தீனமான சோக குரலில் அழுதது. அத்தியாயம் 38. வானதிக்கு நேர்ந்தது. சூரியன் மறைந்து 4 திக்கிலும் இருள் சூழ்ந்து வந்த நேரத்தில் வானதி குடந்தை திருவாரூர் சாலையில் பல்லக்கில் போய்கொண்டிருந்தாள். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு போக வேண்டும் என்றும் அங்கே காய்ச்சல் வந்து படுத்திருக்கும் இளவரசருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றும் அவளுடைய மனம் துடித்தது. மறுநாள் எந்த நேரத்துக்கு நாகைப்பட்டினம் போய் சேரலாம் என்று பல்லக்கு சுமப்பவர்களை விசாரிப்பதற்காக வானதி பல்லக்கின் திரையை விலக்கி வெளியில் பார்த்தாள். அப்போது சாலையோரத்தில் ஓங்கி வளர்ந்திருந்த மரங்களுக்கு பின்னால் சில உருவங்கள் மறைந்து நிற்பது போல் அவளுக்கு தோன்றியது. மறைந்து நின்றவர்கள் வீரசைவ காளாமுகர்கள் என்று தெரிந்தது. இது குறித்து வானதிக்கு சிறிதும் கவலை உண்டாகவில்லை. கொடும்பாளூர் அரண்மனையில் அவள் வளர்ந்த காலத்தில் அடிக்கடி காளாமுகர்கள் அங்கே வருவதுண்டு.
ஆனாலும் இவர்கள் எதற்காக மரத்தின் பின்னால் ஒளிந்து நிற்கிறார்கள்? தன்னை ஒருவேளை வேறு யாரோ என்று எண்ணிக்கொண்டு ஏதாவது தீங்கு செய்யலாம் அல்லவா என்று நினைத்து கொண்டாள். இப்படி அவள் எண்ணிக்கொண்டிருந்த போதே மறைந்திருந்தவர்கள் திடுதிடுவென்று ஓடி வந்தார்கள். பல்லக்கை சூழ்ந்து கொண்டார்கள். அப்போதும் அவள் பயப்படவில்லை. தான் யார் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க எண்ணினாள். அப்போது பல்லக்குடன் வந்த பணிப்பெண்ணை 2 பேர் பிடித்து மரத்தோடு கட்டுவதை பார்த்தாள். உடனே அவளையும் அறியாமல் பீதியுடன் கூடிய கூச்சல் ஒன்று அவளுடைய வாயிலிருந்து வந்தது. பல்லக்கை சூழ்ந்திருந்த காளாமுகர்களில் ஒருவன் திரிசூலத்தை எடுத்து அவளுடைய முகத்துக்கு நேரே நீட்டி, பெண்ணே, கூச்சல் போடாதே. கூச்சல் போடாதிருந்தால் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம். இல்லாவிட்டால் இந்த சூலத்தினால் குத்தி கொன்று விடுவோம் என்றான். வானதிக்கு சிறிது தைரியம் வந்தது. கம்பீரமாக பேச எண்ணிக்கொண்டு, நான் யார் தெரியுமா? கொடும்பாளூர் வேளார் மகள். என்னை தொட்டீர்களானால் நீங்கள் நிர்மூலமாவீர்கள் என்று கூறினாள். அதை கேட்ட காளாமுகன், எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிந்துதான் உனக்காக காத்திருந்தோம். சற்று நேரம் சத்தமிடாமல் இரு. இல்லாவிட்டால் என்று மறுபடியும் திரிசூலத்தை எடுத்து நீட்டினான். அதே சமயத்தில் சாட்டையினால் சுளிர் சுளிர் என்று அடிக்கும் சத்தமும் ஐயோ என்ற குரலும் கேட்டது. பல்லக்கு தூக்குபவர்களை தான் அப்படி அடித்திருக்க வேண்டும் என்று வானதி ஊகித்தாள். ஆத்திரப்பட்டு பல்லக்கிலிருந்து கீழே இறங்கிவிட எண்ணினாள். ஆனால் அதற்கு சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. ஏனெனில் அப்போது பல்லக்கு தூக்கிகள் பல்லக்கை சுமந்து கொண்டு ஓடத் தொடங்கினார்கள். காளாமுகர்களும் பல்லக்கை சூழ்ந்த வண்ணம் ஓடி வந்தார்கள். சுமார் அரை நாழிகை நேரம் ஓடிய பிறகு மரங்களின் மறைவிலிருந்து ஒரு பழைய துர்க்கை கோயிலுக்கு அருகில் வந்து நின்றார்கள். இதற்குள் நன்றாக இருள் சூழ்ந்து விட்டது. ஒருவன் கோயிலுக்குள் சென்று அங்கே எரிந்து கொண்டிருந்த தீபத்தை எடுத்துக்கொண்டு வந்து வானதியின் முகத்துக்கு எதிரே காட்டினான். பெண்ணே, நாங்கள் கேட்கும் விவரத்தை சொல்லிவிடு. உன்னை ஒன்றும் செய்யாமல் நாங்கள் விட்டுவிடுகிறோம். நீ எங்கே போக விரும்புகிறாயோ அங்கே கொண்டு போய் பத்திரமாக சேர்த்து விடுகிறோம் என்றான். நான் யாரை சந்திக்க புறப்பட்டால் உங்களுக்கு என்ன? நீங்கள் யார் அதை பற்றி கேட்பதற்கு? நான் எதுவும் சொல்ல முடியாது என்றாள் வானதி. காளாமுகன் சிரித்தான். அதை நீ சொல்ல வேண்டாம். எங்களுக்கே தெரியும். நீ இளவரசன் அருள்மொழிவர்மனை சந்திப்பதற்காகத்தான் புறப்பட்டாய். அவன் எங்கே ஒளிந்திருக்கிறான் என்று மட்டும் சொல்லிவிடு. உன்னை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடுகிறோம் என்றான். நீங்கள் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். என்னிடமிருந்து எந்த விவரமும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக கூறினாள் வானதி. பெண்ணே, முதலில் உன் அழகான கரங்களில் ஒன்றை இந்த தீவர்த்தி பிளம்பில் வைத்து கொளுத்துவோம். பிறகு உன்னுடைய கரிய கூந்தலில் தீவர்த்தியை காட்டி எரிப்போம். இப்படி அந்த காளாமுகன் கூறிக்கொண்டிருக்கும் போதே நன்றாக செய்து கொள்ளுங்கள். இதோ என் கை. தீவர்த்தியை அருகில் கொண்டு வாருங்கள் என்றாள் வானதி. பெண்ணே, யோசித்துச் சொல். வீண் பிடிவாதம் வேண்டாம். பிறகு வருத்தப்படுவாய். உன் ஆயுள் வரையில் கண் தெரியாத குருடியாயிருப்பாய் என்றான் காளாமுகன். நீங்கள் என்னை அணு அணுவாக கொளுத்துங்கள். என்னுடைய சதையை துண்டு துண்டாக வெட்டுங்கள். ஆனாலும் என்னிடமிருந்து ஒரு விவரமும் அறிந்து கொள்ள முடியாது என்றாள் வானதி. அச்சமயத்தில் வானதியின் கவனம் சற்று தூரத்தில் சென்றது. யானைகள், குதிரைகள், காலாட்படைகள், பல்லக்குகள் முதலியன அடங்கிய நீண்ட ஊர்வலம் ஒன்று அவர்கள் இருந்த இடத்தை நெருங்கி வந்து கொண்டிருந்தது. தெய்வத்தின் அருளால் தனக்கு ஏதோ எதிர்பாராத உதவி வருகிறது என்று எண்ணினாள் அவள். ஜாக்கிரதை, அதோ பாருங்கள் என்று சுட்டிக்காட்டினாள் அவள். காளாமுகன் மறுபடியும் சிரித்தான். வருகிறது யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான். முதல் மந்திரி அனிருத்தர் மாதிரி இருக்கிறது. நான் இப்போது கூச்சல் போட்டால் அவர்களுக்கு காது கேட்கும். ஜாக்கிரதை, என்னை விட்டுவிட்டு ஓடிப்போய் விடுங்கள் என்றாள் வானதி. பெண்ணே, வருகிறவர் முதல் மந்திரி அன்பில் அனிருத்தர் தான். அவருடைய கட்டளையின் பேரில்தான் உன்னை நாங்கள் பிடித்து கொண்டு வந்தோம் என்றான் காளாமுகன். இப்போது வானதியை மறுபடியும் திகில் பற்றி கொண்டது. அவளை அறியாமல் பீதி நிறைந்த கூச்சல் ஒன்று அவளுடைய தொண்டையிலிருந்து வந்தது. அதை அடக்கிக் கொள்வதற்காக தன்னுடைய வாயை தானே பொத்திக் கொள்ள வானதி முயன்றாள். அத்தியாயம் 38 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.